ஒழுக்கம்னா என்னையா? ஒழுக்கம் என்பது சமுதாயத்துக்கு சமுதாயம் மாறுபடும். இப்ப நாம கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக மாட்டோம். ஆனா மத்த மதத்தினர் செப்பல் போட்டு உள்ள போவாங்க. சவுத் இந்தியால நம்ம முக்காடு போடக்கூடாது. அது நமக்கு அபசகுனம். போட்டீங்கன்னா மழைக்கு ஒதுங்கினா கூட முக்காடு போடக்கூடாது. பொட்டு நடிப்பாங்க வீட்டுல பெரியவங்க. ஆனா வட இந்தியால அது அவங்களுக்கு சுபசகுனம். முக்காடு போடாம அவங்க கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது. கோயிலுக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும்? முக்காடு போடணும். நம்மளதுல தாலி என்பது அவ்வளவு முக்கியம். சும்மா போய் எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்கனாலும் அந்த அம்மா கட்டாது. கரெக்டா? ஒரு சில சமுதாயத்தினர்ல தாலிலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்முடைய சமுதாயத்தம் சவுத் இந்தியால தாய் மாமனை திருமணம் பண்ணிப்பாங்க. தாய் மாமன் பையனை திருமணம் பண்ணிப்பாங்க. நமக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நார்த்ல தாய் மாமன் தகப்பனுக்கு மேலானவர். இன்னொன்னு சொல்றேன். சிந்தின்னு ஒரு சமுதாயம் இருக்கிறது. அவங்க சொந்த சித்தி பொண்ணை கட்டிப்பாங்க. இப்ப நமக்கு எப்படி இருக்கு? பக்குன்னு அவங்களுக்கு அது மாதிரி தாய் மாமனை கட்டிப்பீங்களா? அவங்க நம்மளை பார்த்து பக்குனுங்கிறாங்க. இது மாதிரி எத்தனை விஷயங்கள் ஒழுக்கம் மாறுபடுகிறதா? ஆனா எல்லா சமுதாயத்தினருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஒழுக்கம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? நீ எந்த ஜாதியா இருந்துக்கோ, எந்த மதம், எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுக்கோ, நீ எந்த நிறம், எப்படி வேணாலும் பணக்காரன் ஏழை, எங்க உனக்கு ஆட்டுவாசியோட இருந்துன்னு போயா, ஒரே சாமியம், ஒரே ஒழுக்கம் என்ன தெரியுமா? யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராது. நீ செய்யற எந்த ஒன்றிலும் அடுத்தவனுக்கு துன்பம் தரக்கூடாது. அவன் உடலுக்கும் தரக்கூடாது, மனதுக்கும் துன்பம் தரக்கூடாது.